இன்னைக்கு கிருத்திக் பேச காட்ட போகிறோம். நீ நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுருந்தது கிருத்திக் பேச காட்டுங்கண்ணா, கிருத்திக் பேச காட்டுங்கண்ணா சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணுறீங்க, நேரில் பார்த்தாலும் கேட்குறீங்க கிருத்திக் எப்போனா காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம கிருத்திகை காட்ட போகிறோம். இத்தனை நாளாக எதுக்கு கிருத்திகை காட்டலைன்னா நிறைய காரணம் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நாளாக ஃபீவர் ஆகிடுச்சு, அதனால் காட்டலான்னு நினைக்கும் போது ஃபீவர் ஆகிடுது. அப்புறம் உடம்பு ஜுரம் வந்துடுது, திடீர்னு கோல்டு வந்துடுது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதாகுது. இதனால குழந்தைய காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு 3 மாதத்தில் காட்டலான்னு பிளானில் இருந்தோம். 4 மாதமாக ஆயிடுச்சு, இப்போ 5 மாதமே ஆக போகுது. கிருத்திகை வந்து நீங்கள் குழந்தையில காட்டலாம் நாங்களே ஆர்வமாக இருந்தோம். வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க இதுமாரி கிருத்திகை காட்ட வேணாம், ஏன்னா குழந்தை காட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. எங்களுக்கு குழந்தையிலே காட்டணும் தான் செம்ம ஆர்வம் எங்கள் 2 பேருக்கும் ஆசையும். ஆனால் வீட்டில் சொன்னதுனால காட்ட முடியல. அவருக்கும், ஏன்னா அவரும் உங்களுக்கு பார்க்கணும், அவனும் கொஞ்சம் இப்படி இதுலேருந்தே அவனுக்கு காட்டினா தான் கொஞ்சம் இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை. அதனால் வீட்டில் கொஞ்சம் இதனால காட்ட முடியல. இப்போ நம்ம கிருத்திகை பார்ப்போம். கிருத்திகை வந்து நீங்கள் யாரை மாரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள். ஆனால் கிருத்திகை வந்து சுத்தமாக என்ன மாரி இருக்க மாட்டான். வந்து யாரும் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, என்ன மாரி இருக்க மாட்டானா, யாரை மாரி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படியே இவங்க தான், அப்படியே ஜெராக்ஸு. இவங்களை பார்த்தீங்கன்னா அவனை பார்த்த மாரி இருக்கும். கலரும் அப்படி தான், அவன் மட்டும் செம கலராக இருப்பான். குடும்பத்துலேயே நாங்கள் டீவா கருப்பாக இருக்குமா, அவர் செம வெள்ளையாக இருப்பார், பயங்கரமாக இருப்பார். அப்படியே திடீர்னு மறைப்பார், திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார். ஒரு மாதிரி வித்தியாசமான இது ஒரு கேரக்டர் மாரி இருக்கான். நாங்கள் வீட்டில் புதுசாக இருக்கான். நாங்கள் கூட நினச்சிட்டே இருந்தோம், எங்கடா இந்த குழந்தைய நம்ம மாற்றி இது தூக்கின்னு வந்துட்டோமா இல்லை அப்படிலாம் நினச்சிட்டே இருந்தோம். அவ்வளோ வெள்ளையாக இருக்கான் அவன். ஆமாங்க, பிறகும்போது செம்ம கலரு. டீயா பிறகும்போது பிங்காக இருந்தால் நம்ம கருப்புன்னு தெரிஞ்சிச்சு நாங்களுக்கு. ஆனால் பிறகும்போது செம்ம வெள்ளையாக இருந்தானா, எப்படி சொல்லுது, அவ்வளோ கலராக இருந்தான். அம்மா வளர கருப்பாயிடுவானா நினச்சேன் நானும். பார்த்தா வெள்ளையாகிட்டு போயிடறான் அம்மா. அப்புறமா கொஞ்சம் இவங்க வந்து சின்ன வயசில் வெள்ளையாக தான் இருந்தாங்க, அதுதான் வெள்ளையாக இருக்கான். இவங்க சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களா, இதேமாரி தான் இருப்பான். இப்போ அச்சல் சும்மா நவுறாமல் அப்படியே தான் இருப்பான். கிருத்திக் ஃபேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். அவங்க சின்ன வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் கிருத்திக்கும் இருப்பான். இப்போ கிருத்திகை காட்டுறோம், ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் நார்மலாக காட்டாமல் மாசாக காட்டலான்னு இருக்கும். இப்போ கிருத்திகை கொஞ்சம் மாசாக காட்டுவோமா, அங்கே போகலாம். அதான் பேசுங்க நானே வாய் அவங்க வழி தான். நீங்கள் எதாவது பேசுறீங்க, குரல் வராரு பார்த்தீங்களா. நீங்கள் எதாவது பேசுகிறீங்களா, கிருத்திக் எப்படி இருப்பான் இதுமாரி காட்டல கலர் அப்படின்னு சரி. கிருத்திக் மறக்காமல் கிருத்திக் என்ன மாரி இருக்கானா அவளை மாரி இருக்கானா சொல்கிறேன். நானே சொல்கிறேன், அவன் அவனை மாரி தான், எங்களை மாரி தான் இருக்கான். இப்போ பார்ப்போமா. அதான் பையன் வந்து அம்மா மாரி தான் இருப்பான், பொண்ணு வந்து அப்பா மாரி இருப்பான்னு சொல்லுவாங்க. பையன் வந்து அம்மா மாரி இருப்பான்னு சொல்லுவாங்க, பொண்ணு வந்து அப்பா மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிறந்துக்குது 2 பேருக்கும். பொண்ணு வந்து டீயாக பார்த்தா என்ன பார்க்குற மாரி இருக்கும், கிருத்திகை பார்த்தா இவங்களை பார்க்குற மாரி இருக்கும். ஆனால் எங்கள் மூஞ்சி கொஞ்சம் எப்படி இருக்கா நீட்டா. ஆனால் அதான் இவங்களுக்கு இப்படி ஃபேஸ் இப்படி இருக்குது. ஆனால் கிருத்திக்கு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். பாருங்க, மைக் இல்லாத விட தரலைங்க உங்களுக்கு, என்ன பண்ணுங்க. சரிங்க, இப்போ கிருத்திகை சும்மா மாதம் கிளாஸாக தரமாக காட்டுறேன், வாங்க போவோம். ஆமாம் கிருத்திகை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் கிருத்திகை நீ காட்ட மாட்டேனா, உலகத்தில் இல்லாத குழந்தையா பெற்றுட்டீங்க. நம்மளை வந்து முருகரே பிறந்திருக்காரு. சவுண்டு கேட்க சவுண்டு கொடுத்துட்ருக்காரு சைட்லேருந்து. எப்படா காட்டிங்க, சீக்கிரமாக காட்டுங்கடா சொல்லிட்டு சவுண்டு சைடில் கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் பேசுறதுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காட்டுவோம். ஆமாம், கமெண்ட்லாம் நிறைய பேர் கேட்டீங்க, இதுமாரி ஏன் இந்த குழந்தைய காட்ட மாட்டீங்க, நம்ம திட்டுற மாரியே பேசிட்டீங்க. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியாமல் இருக்குது, ஒரே காரணம் பசங்க காட்டாமல் இருந்தோம். ஏன்னா பெரியவங்க சொல்லிட்டாங்க காட்டினா உடம்பு சரியாமல் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு, அதனால தான் காட்டாமல் இருந்தோம். சரி, இப்போ நம்ம கிருத்திகை பார்ப்போம். நானும் சொல்கிறேன் கிருத்திகை பார்ப்போன்ற நடுவில் பேசிடுறோம். இந்த வாட்டி கிருத்திகை பார்த்தே வரோம். வாங்க, சும்மா கிளாஸாக மாசா தரமாக வேறு லெவலில் காட்டுறேன், வாங்க போகலாம். பாருங்க கிருத்திகை பார்த்துட்டிங்களா. கிருத்திகை ஹாய் சொல்ல எல்லாருங்க, ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல மாட்டாரு. ஹாய் சொல்லு, ஆமாம் ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் வந்து டென்ஷனில் இருக்காது பையன், வீடியோ எடுக்கான்ற பேரில் ரொம்ப கஷ்டப்படுத்துனா புள்ளிய.
அதுவும் இல்லாமல் இது எல்லாம் தேங்க்யூ சொல்லு. நீ வீடியோவே போடாமல் 2K சப்ஸ்கிரைபர் வந்துடுறான் அவனுக்கு. எல்லாருக்கும் நன்றி சொல்லு. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஏன்னா வீடியோவே போடல, ஆனால் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் 2000 சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வீடியோ போடுறோம் சேனலில். கிருத்திக் போடலாமா உங்கள் சேனலில் வீடியோ? பார்த்தீங்களா இன்னும் யாரையும் மாரி இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க. வெள்ளையாக இருக்கான், கோட்டு சூட்லாம் போட்டுன்னு வயமாக இருப்பார். ஒரு முடி தானா கம்மியாக இருக்குது இல்லை, தியாக்கு செம்ம அடர்த்தியாக இருந்த முடி கம்மியாக இருக்குது. போகலாமா நம்ம வீட்டுக்கு? பாய் சொல்ல எல்லாருக்கும். உன்னை போய் 4 மாதமாக உன்னை காட்டாமல் வந்து எல்லாம் செம்ம காண்டில் இருக்கிறாங்க. விட்டா வீட்டுக்கே வந்துடுவாங்க போல் எல்லோரும் கிளம்பி உன்னை பார்க்குறதுக்கு. ஐயோ மாதிரியா நம்மகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவர். இதுக்கப்புறம் உன்னை காட்டலன்னா அவள்தான் நல்லா காட்டிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எடிட் பண்ண மாதிரி இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாகுது. இதுக்கப்புறம் மறைக்க வேணாம், இதுக்கப்புறம் ஃப்ரீயாக காட்டலாம். பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் அவன் சேனலுக்கு டியா கிட்ஸ் விளாகுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஆல் மை சப்ஸ்கிரைபர், ஐ லவ் யூ, பை.